ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் இருந்து வருட வருடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க. அது நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க. மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் உதவித்தொகை கொடுத்துட்டு வராங்க. தொடர்ந்து 3 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு அந்த உதவித்தொகை கிடைக்கும். ஸோ அந்த உதவித்தொகை எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணணும், இதோட அப்ளிகேஷன்லாம் எங்கே கிடைக்கும், இது போன்ற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ ஏன் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 2024 to 2025 இந்த நிதியாண்டிற்கான அந்த வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கக்கூடிய அந்த திட்டம் இப்போ ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ அதற்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நிதியாண்டிற்கான வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் ஆரம்பமாயிருச்சு. ஸோ விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க அந்த திட்டத்தை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அல்லது இந்த வீடியோவோட எண்டில் இந்த பிடிஎஃப் லிங்க், அந்த பிடிஎஃப் ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகே, இதாவது தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம். ஸோ இந்த திட்டம் மூலமா எவ்வளவு உதவித்தொகையை கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள் 10th ஃபெயிலா இருந்தாலும் உதவித்தொகை கொடுக்குறாங்க. மாதம் 200 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2400 ரூபாய் கொடுக்குறாங்க. 10th நீங்க பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகாம இருந்தீங்க அப்படின்னா மாதம் 300 ரூபாய் கொடுக்குறாங்க. இது ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ மாதம் 300 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பாருங்க, 3600 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 12வது பாஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது அதுக்கு சமமான தகுதி பெற்றவர்கள், இப்போ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு வேலை இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி. ஸோ ப்ளஸ் டூ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஒரு மாதத்துக்கு 400 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு 4800 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி பட்டதாரிகள் அண்ட் முதுகலை பட்டதாரிகள், இப்போ டிகிரி முடிச்சிருக்காங்க இல்லை பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்க, ஒரு மாதத்துக்கு 600 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ டிகிரி முடிச்சு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க, இல்லை சொந்தமாக ஏதாவது சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 600 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 7200 ரூபா ஆகுது. ஸோ இந்த அமௌண்ட்டு நம்ம இது என்ன 200 ரூபா தானே கொடுக்குறாங்க, இது என்ன போய் அப்ளை பண்ணிட்டு அப்படின்னு விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2400 ரூபா வருது. ஸோ 3 மாதம் 4 மாதம் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான காசாவது வரும். ஸோ அதனால் அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ இந்த உதவித்தொகை பெறுவதற்குரிய தகுதிகள் என்ன அப்படின்னு பாருங்க. 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்களும் அப்ளை பண்ணலாம், தேர்ச்சி பெற்றவர்களும் அப்ளை பண்ணலாம், +2 வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களும் அப்ளை பண்ணலாம், அதுக்கு சமமான பட்டய படிப்பு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களும் அப்ளை பண்ணலாம், பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகள் அப்ளை பண்ணலாம். இதில் இந்த பட்டதாரிகள்ல மட்டும் ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழிற்பட்ட படிப்புகள் நீங்களாக. ஸோ இதை தவிர மீதி எல்லா டிகிரி முடித்தவங்களுக்கும் இந்த அமௌண்ட் உதவித்தொகையை கொடுக்குறாங்க. அடுத்து பதிவு செய்து காத்திருப்பு காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப நாளுக்கு முந்தைய காலத்தின் முடிவில் 5 ஆண்டுகளுக்கு குறையாது வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்கு காத்திருக்க வேண்டும். அதாவது இப்போ நீங்கள் இந்த மாதம் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்கள் படிப்பை முடிச்சுட்டு இப்போ 10th பாஸ் பண்ணிக்கிங்க, அடுத்து வேலைக்கு போகலை, வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ 10th 5 வருஷத்துக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிக்கிங்க, உடனே வேலை வாய்ப்பில் பதிவு பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இன்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, வேலை வாய்ப்பில் பதிவு பண்ணி 5 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இல்லை நான் போன வருஷம் தான் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணேன், இந்த வருஷம் நான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. அதான் சொல்லியிருக்காங்க. பதிவு செய்து காத்திருப்பு காலம், எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி 5 வருஷம், குறைஞ்சது 5 வருஷமாவது நீங்கள் தொடர்ந்து ரினியூவல் பண்ணிட்டு வந்திருக்கணும். அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். 5 வருஷம் ஆயிருக்கணும், அப்போ தான் அந்த உதவித்தொகை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம், அதாவது SC ST கேட்டகரி தவிர மீதி எல்லா கேட்டகரிக்கும் அதிகபட்ச வயது வரம்பு 40 வயதை தாண்டி இருக்கக்கூடாது. 40 வயது தாண்டி இருந்தது, இப்போ உங்களுக்கு 41 வயசு அப்படின்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. SC ST கேட்டகரிக்கு ஒரு 5 வருஷம் அதிகப்படுத்திருக்காங்க, 45 வயசை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இருப்பிடம் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். அதாவது உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது உங்களுடைய வளர்த்த கார்டியன்ஸோ தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு 15 வருஷம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்பின்மை பொறுத்த வரைக்கும், அதாவது விண்ணப்பதாரர் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அரசு துறையிலையோ அல்லது தனியார் துறையிலையோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். பள்ளி கல்லூரிகளுக்கு அன்றாட சென்று பயிலும் மாணவ மாணவியர்கள், இப்போ நீங்கள் 10th பாஸ் ஆகிட்டீங்க,
ஒரு 2 வருஷம் கேப் விட்டு மறுபடியும் இப்போ வந்து +2 படிக்கிறீங்க அல்லது ஒரு காலேஜ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி இப்போ கரண்டா படிச்சுட்டு இருக்கிறவங்களும் அப்ளை வந்து பண்ண முடியாது. ஏற்கனவே பயன்பெற்றவர்கள் இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்ந்து பயன்பெறுதல் பற்றிய விவரம் வந்து பார்க்கலாம். அதாவது வேலை வாய்ப்பகத்திலிருந்து உதவித்தொகை பெற விண்ணப்ப படிவம் கிடைத்த 30 நாட்களுக்குள் தனது மாவட்டத்திற்குள் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட ஏதேனும் ஒரு வங்கியின் கிளையில் சேமிப்பு கணக்கை தொடங்க வேண்டும். வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க இந்த உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போதே உங்க ஊர்ல வந்து எதனா ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும் உங்க பேர்ல. அந்த அக்கௌண்ட்டுடைய டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா இந்த அமௌண்ட் எப்போ போடுவாங்க? மாசம் போடுவாங்களான்னா அப்படி கிடையாது. ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 4 காலாண்டு. ஒவ்வொரு காலாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் காலாண்டுக்கு அடுத்து வரக்கூடிய மாசத்துல அந்த 3 மாசத்துக்கான அமௌண்ட் தொடர்ந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த உதவித்தொகை பெறும் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை தொடர்ந்து ரினியூவல் பண்ணிட்டே வரணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 வருஷத்துக்கு தொடர்ந்து உதவித்தொகை வாங்கணும் அப்படின்னா அந்த 3 வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை காலாண்டு? 12 காலாண்டுக்கு உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும். அதில் 5வது காலாண்டு மற்றும் 9வது காலாண்டுல செல்ஃப் அபிடவிட் அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதாவது டிக்ளரேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டிக்ளரேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வேலை வாய்ப்புக்கான அந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து போயிருமா அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதா மீனிங். ஓகே, இது கீழே வந்து பாருங்க. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம். ஸோ இதாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த பிடிஎஃப் லிங்க்லேயே எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்து பொறுமையாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணி இது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கொண்டு போய் நீங்கள் கொடுத்துடணும். ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ண முடியாது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று இதில் அட்டாச் பண்ணணும். அதுக்கு மேலே உங்களுடைய கையெழுத்து வந்து போடணும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அப்ளிகேஷன் கூட எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நல்லா தமிழில் தாங்க இருக்குது. பொறுமையாக பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வரலாம். ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் இந்த டீடைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அலுவலக பயனுக்கு மட்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் சேர்த்து தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பட் இந்த டீடைல்ஸ் ஃபில் பண்ணுறது எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே ஃபில் பண்ணிடுவாங்க. அது கீழே வருவாய்த்துறை சான்று அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது கீழே வந்து வருமானம், இந்த வருவாய்த்துறை சான்று இந்த காப்பியை பேஜ் நம்பர் 7 வந்து ஃபுல்லாக அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கிட்ட சைன் வாங்கிடணும், அவருடைய சீல் வாங்கிடணும். ஸோ நம்ம இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வருமானம். ஸோ முதலாவதாக கொடுத்துருக்கிறது வந்து உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிறத வருவாய்த்துறை அலுவலர் ஓகே செக் பண்ணிட்டாரு, வெரிஃபை பண்ணிட்டாரு அப்படிங்கிறத சைன் பண்ணுவாங்க. ரெண்டாவதா ஆமாம் இந்த நபர் வந்து இப்போ முடிச்சாரு, இவருக்கு வந்து வேலை இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்கிறாரு. மூணாவது தமிழ்நாட்டில் தான் இவர் வந்து படிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பெற்றோரோ அல்லது அவருடைய பாதுகாவலரோ வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடியதா மூணாவது. அடுத்ததா இந்த மனுதாரர் வந்து இப்போ பள்ளி அல்லது கல்லூரிக்கு வந்து போக கிடையாது, வீட்டில் தான் இருக்கிறாரு படித்து முடிச்சுட்டு அப்படிங்கிறது தான் இந்த 5வதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சான்றளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறை தலைவர் வந்து இதில் சான்றளிப்பார். அந்த சர்டிஃபிகேட் காப்பியை நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணணும். கூடவே ஆதார் கார்டு, இப்போ 10th பாஸ் பண்ணிங்க அப்படின்னா 10th சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்த உடனே இந்த ஒரு ஃபார்ம் வந்து உங்ககிட்ட கையில் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தரப்புல வந்து கொடுப்பாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் போட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத டிக் பண்ணி ஸோ எந்த மாதம் வந்து அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக அதில் வந்து கொடுத்துடுவாங்க. இந்த சுய உறுதிமொழி ஆவணம், அதாவது செல்ஃப் அபிடவிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ 12 மாதம் நீங்கள் தொடர்ந்து அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா 5வது காலாண்டுலேயும் 12வது காலாண்டுலேயும் நீங்கள் இந்த செல்ஃப் அபிடவிட் வந்து 9வது காலாண்டில் இந்த செல்ஃப் அபிடவிட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் இந்த உதவித்தொகையை வாங்கலாம் அப்படின்னா 40 வயசு வரைக்கும் தான் வாங்க முடியும். 41 வயசு ஆயிடுச்சுன்னா வாங்க வந்து முடியாது. இப்போ இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு டவுன்லோடபிள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக யூஏ அப்ளிகேஷன் ஃபார்ம், அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த டவுன்லோட ஐக்கான் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.